வாருங்கள், இந்த ஒரு நிமிட ஜெபத்திற்கு உங்களை அழைக்கிறோம். கலங்காதே திகையாதே, தேவன் உன்னோடு இருக்கிறார். கலங்காதே திகையாதே, உன்னோடு இருக்கும் தேவன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று பலருடைய வாழ்க்கையில் ஒரு பொதுவான நிலை இருக்கிறது, அது கலக்கம். நாளை என்ன நடக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், என் நோய் குணமாகுமா, என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன, எனக்கு வேலை கிடைக்குமா, கடன் தீருமா, இந்த கேள்விகள் பலருடைய இருதயத்தை சுமையாக மாற்றியுள்ளன. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் நமக்கு சொல்லும் ஆறுதலான வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனத்தில் தேவன் 5 அற்புதமான வாக்குறுதிகளை நமக்கு கொடுக்கிறார். பயப்படாதே. பயம் மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய எதிரி. பயம் வந்துவிட்டால் நம்பிக்கை குறைகிறது, ஜெபம் குறைகிறது, தைரியம் குறைகிறது, எதிர்காலம் இருட்டாக தெரிகிறது. ஆனால் தேவன் முதலில் சொல்லுவது பயப்படாதே. ஏனெனில் பயத்தை விட பெரியவர் தேவன், சூழ்நிலைகளை விட வல்லவர் தேவன். இரண்டாவதாக, நான் உன்னோடு இருக்கிறேன். தேவன் சொல்லவில்லை, நான் உன் பிரச்சனையை மட்டும் பார்க்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், இது ஒரு வாக்குறுதி. நெருப்பின் நடுவிலும், கண்ணீரின் நடுவிலும், மருத்துவமனையிலும், கடன் சுமையிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். மூன்றாவதாக, திகையாதே. திகைப்பு என்பது வழி தெரியாத நிலை. பலர் இன்று என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்கிறார்கள். ஆனால் தேவன் வழி தெரியாத இடத்தில் வழியை உருவாக்கிறவர். செங்கடலில் பாதை திறந்தவர், வனாந்தரத்தில் தண்ணீர் கொடுத்தவர், இன்றும் அதே தேவன். நான்காவதாக, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆம், நாம் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் தேவன் நமக்கு புதிய பலத்தை தருகிறார். உடல் சோர்ந்திருக்கலாம், மனம் உடைந்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய பலம் தீராது. அவரை நம்புகிறவர்கள் புதிய பலன் பெறுவார்கள். ஐந்தாவதாக, என் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒரு தந்தை விழப்போகும் குழந்தையை பிடிப்பது போல தேவன் நம்மை தாங்குகிறார். நாம் விழுந்தாலும் அவர் விடமாட்டார். மனிதர்கள் கைவிட்டாலும் தேவன் கைவிட மாட்டார். வாழ்க்கையில் இந்த வசனத்தை தினமும் ஜெபியுங்கள், தேவனோடு பேசுங்கள், வேதாகமத்தை வாசியுங்கள். வார்த்தை நம்பிக்கையை வளர்க்கும், பயத்தை விடுங்கள். தேவனுடைய வாக்குறுதியை பற்றி கொள்ளுங்கள். நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லும் இருதயத்தில் சமாதானம் பெருகும். உதாரணமாக, தாவீது கோலியாத்தை பார்த்து பயப்படவில்லை, ஏனெனில் தேவன் தன்னோடு இருக்கிறான் என்று நம்பினார். தானியேல் சிங்க குகையில் இருந்து திகைக்கவில்லை, ஏனெனில் தேவன் அவரை காத்தார். யோசேப்பு சிறையிலும் தேவனை நம்பினார். தேவன் அவரை எகிப்தின் உயர்ந்த பிரதமராக உயர்த்தினார். இன்று உங்களுக்கான செய்தி, நீங்கள் நோயில் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் சிக்கல்கள் இருக்கலாம், மன அழுத்தத்திலும் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களிடம் சொல்கிறார், கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அவருடைய வார்த்தை பொய்யாகாது, அவருடைய வாக்குறுதி மாறாது, அவருடைய அன்பு குறையாது. ஆம் பிரியமானவர்களே, பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். கலக்கத்தோடும் பயத்தோடும் வாழ்கிறவர்களை நினைக்கிறோம். அவர்களின் இருதயங்கள் உமது சமாதானத்தை ஊற்றும், நோயினால் தவிப்பவர்களை தேற்றும், வேலை இல்லாமல் காத்திருப்போருக்கு புதிய கதவுகளை திறக்கும், கடன் சுமையால் அழுகிறவர்களுக்கு ஞானமும் வழியும் அருளும், மன அழுத்தம், தனிமை, நம்பிக்கையின்மை ஆகியவற்றால் போராடுகிறவர்களுக்கு புதிய தைரியத்தை தாரும், குடும்பங்களில் சமாதானத்தை நிலைநிறுத்தும், மாணவர்களுக்கு ஞானத்தை அருளும், தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சியையும் நேர்மையான ஆசீர்வாதத்தையும் கொடுப்பீராக. இன்று இந்த வசனம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். கர்த்தாவே, நீர் அவர்களை பலப்படுத்தும், உமது நீதியின் வலது கரத்தினால் அவர்களை தாங்கும். இன்று அவர்கள் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றும், பயத்தை விசுவாசமாக மாற்றும், பலவீனத்தை பலமாக மாற்றும். உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு வீட்டிலும் நிரம்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். இந்த பதிவு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினால் லைக் பண்ணுங்க, ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க, உங்கள் ஜெப விண்ணப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம்.